எரிவாயு தட்டுப்பாடு விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். எரிவாயு தட்டுப்பாட்டால் மக்களும் வணிக நிறுவனங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். எரிவாயு தட்டுப்பாடால் பாதிக்கப்பட்டுள்ள உணவகங்களுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். எரிவாயு தட்டுப்பாடு குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதுகுறித்து கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். எரிவாயு தட்டுப்பாடு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் எரிவாயு தட்டுப்பாட்டால் மக்களும் வணிக நிறுவனங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வலியுறுத்தி அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். அமெரிக்கா ஈரான் போரினால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் இது குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் விரிவான ஆய்வு மேற்கொண்டார். தற்போது பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு வளைகுடா நாடுகளில் வாழும் தமிழர்களின் பாதுகாப்பை, அப்பகுதியில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களின் நலனையும் உறுதி செய்திட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். மேலும் இந்த போரால் ஏற்பட்டுள்ள தாக்கம் தொடர்பாகவும் எரிவாயு தட்டுப்பாட்டினால் பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் தமிழ்நாட்டின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக வணிக எரிவாயு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள உணவகங்களுக்கு தேவையான அனைத்து மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் என்றும் தேவைப்படும் கூடுதல் மின்சாரத்தை பெற்று வழங்கிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் வளைகுடா நாடுகளில் போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாகவும் தமிழர்களின் பாதுகாப்பையும் அப்பகுதியில் சிக்கியுள்ள மீனவர்கள் நலனையும் உறுதி செய்திட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது. எரிவாயு தட்டுப்பாடு விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். எரிவாயு தட்டுப்பாட்டால் மக்களும் வணிக நிறுவனங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். எரிவாயு தட்டுப்பாடால் பாதிக்கப்பட்டுள்ள உணவகங்களுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். எரிவாயு தட்டுப்பாடு குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதுகுறித்து கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். எரிவாயு தட்டுப்பாடு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் எரிவாயு தட்டுப்பாட்டால் மக்களும் வணிக நிறுவனங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வலியுறுத்தி அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். அமெரிக்கா ஈரான் போரினால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் இது குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் விரிவான ஆய்வு மேற்கொண்டார். தற்போது பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு வளைகுடா நாடுகளில் வாழும் தமிழர்களின் பாதுகாப்பை, அப்பகுதியில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களின் நலனையும் உறுதி செய்திட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். மேலும் இந்த போரால் ஏற்பட்டுள்ள தாக்கம் தொடர்பாகவும் எரிவாயு தட்டுப்பாட்டினால் பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் தமிழ்நாட்டின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக வணிக எரிவாயு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள உணவகங்களுக்கு தேவையான அனைத்து மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் என்றும் தேவைப்படும் கூடுதல் மின்சாரத்தை பெற்று வழங்கிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் வளைகுடா நாடுகளில் போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாகவும் தமிழர்களின் பாதுகாப்பையும் அப்பகுதியில் சிக்கியுள்ள மீனவர்கள் நலனையும் உறுதி செய்திட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி.